இப்போ டிவிக்கே திடீர்னு துடிக்குது, டிஎம்கே வழக்கம் போல் போராட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏடிஎம்கே சைலண்ட்டாக இருக்குது, பாமக காணாமல் போயிட்டாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் வக்ஃப் சட்டம். இந்த வக்ஃப் சட்டம் அப்படிங்கிறது 1995 என்ன சொல்லுது? இஸ்லாமிய சமூகத்தினர் அவங்களோட சொத்துக்களையும் அவங்களோட நிலத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது தான் வக்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அப்படி இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த நிலத்தையோ அல்ல அந்த சொத்துக்களையோ 100% மக்கள் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தணும், அதுலேருந்து வர வருமானமும் மக்கள் நலனுக்காகவே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வக்ஃப் சட்டம் சொல்லுது. இப்படி இருந்த அந்த சட்டத்தில் அந்த நிலங்களையும் அந்த சொத்துக்களையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியாக வாரியங்களை உருவாக்கினாங்க. அந்த வாரியங்களுக்கு பேர் வக்ஃப் வாரியம் அப்படின்னு பேர். அந்த சொத்துக்களும் அந்த நிலங்களும் எல்லாமே அந்த வக்ஃப் வாரியங்களுக்கு கீழே தான் வரும். இப்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வக்ஃப் வாரியம் இருக்குது. இப்போ நான் ஏதோ ஒரு நிலம் வாங்குறேன், இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு வந்து வக்ஃப் வாரியத்துக்கு கீழே இந்த நிலம் வருது, இது உங்களுக்கு சொந்தமில்லை அப்படின்னு வந்து யாராவது நின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ அப்படி தான் நடந்துக்குது தமிழ்நாட்டில். இப்படி பல கோடி கொடுத்து ஒரு நிலம் வாங்கி அது கொஞ்ச நாள் கழிச்சு இது வக்ஃப் சட்டத்துக்கு கீழே வருது, வக்ஃப் வாரியம் கண்ட்ரோலுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதான் கான்ட்ரவர்சியலாக போயிட்டு இருக்குது. இது ஒரு அபகரிப்பு மாதிரி இல்லையா? இந்த சட்டத்தில் இப்போ சில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சீர்திருத்தங்களும் முக்கியமாக நம்ம 4 பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் முதல் ஒன்று, ஒரு சொத்து இல்லை ஒரு நிலம் அது வக்ஃப் சொத்தா இல்லை அது வாரியத்துக்கு கீழே வருமா இல்லையான்னு சொல்கிறதே மாவட்ட ஆட்சியர் தான் சொல்லணும் அப்படின்னு முழு பவரையும் தூக்கி இப்போ மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது முக்கியமானது, பல வருஷமா மசூதி பள்ளிகளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த இடங்கள் நிலங்கள் எல்லாமே வக்ஃப் வாரியத்துக்கு கீழே வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது முக்கியமானது, முஸ்லீம் இல்லாத 4 உறுப்பினர்கள் அந்த வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்களாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது அரசியலா இல்லை மதசார்பின்மை அப்படின்னு சொல்றாங்களா? நாலாவது முக்கியமானது, வக்ஃப் வாரியத்துக்கு கீழே வர அனைத்து சொத்துக்களையும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கீழே கண்டிப்பாக பதிவு செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இஸ்லாமியர்களோட வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறதே ஒன்று தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. எல்லாமே மாவட்ட ஆட்சியர்களுக்கு கீழே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, வெறும் வக்ஃப் வாரியம் அப்படின்னு பேர் மட்டும் வச்சுட்டு எல்லாமே மாவட்ட ஆட்சியர்களுக்கு கீழே கண்ட்ரோல் போயிருச்சுன்னா இஸ்லாமியர் சமூகத்தினரோட சுதந்திரம் பறிக்கப்படுதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த சீர்திருத்தங்களுக்கு எதிர்கட்சி மட்டும் இல்லை, இப்போ ஆளுங்கட்சி எல்லாமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வந்ததுக்கு இப்போ அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க, தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ டிவிகே சார்பில் இப்போ உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு எதிராக வழக்கு கூட திறந்து இருக்கிறாங்க. இப்படி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா ஃபுல்லாக பல எதிர்ப்புகள் இந்த சட்டங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் இது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இந்த சட்டத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரதுக்கே வாக்கெடுப்பு மூலமாக தான் கொண்டு வந்தாங்க. அந்த வாக்கெடுப்பில் இந்த டிஎம்கே சார்ந்த கூட்டணி இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க மட்டும்தான் எதிர்த்தாங்களே தவிர ஏடிஎம்கே, பாமக, பிஜேபி இவங்க அந்த பிஜேபி சார்ந்த கூட்டணிகள் எல்லாமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சீர்திருத்தங்களுக்கு எதிர்த்தாங்களே தவிர டிஎம்கே சார்ந்த கூட்டணிகள் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது. இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது பிஜேபி சார்ந்த அவங்களோட கூட்டணி கட்சிகள். இதில் முக்கியமாக பாமக இந்த வாக்கெடுப்புக்கே போகலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ இதுக்கு எதிராக டிவிகே, டிஎம்கே அப்படின்னு பலர் எதிர்த்து வழக்கு தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முடிவு என்ன வரப்போகுது? இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் மத்திய அரசு எடுக்கிறது தான் முடிவு. இது எங்கே போய் விசாரித்து எப்படி சுற்றி இப்போ நீதிமன்றம் வழியாக வந்தாலும் இப்போ கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வக்ஃப் சட்டம் வேணுமா வேண்டாமா? யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.